కాడు కీచు నువ్వు ఎవరు తెలుగుని ఎట్లా పోతారు మీరు ఉండి కూడా మీరే తీసిండేది ఉండి కూడా తీసి మా నాన్నకి తీసినారు మీరు ఉండి కూడా మట్ట కుడిపించారు మీరు వినోద్ చెప్పినాడా నా కొడుకులు ఇష్టాచారం నా కొడుకులు ஒரு காடு காடு கீச்ச கீச்ச காடு కాడు 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 జల్ది కాడు ఏ తీ ఏం కాదు తీ కాడు కాదు కాడు కాడు కాదు కాడు కాడు ஆந்திர மாநிலம் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டம் கதிரி கிராமப்புற மண்டலத்தில் யாரதொட்டி கங்கையம்மன் கோயில் உள்ளது. இந்த கோயிலில் செயல் அதிகாரியாக பணிபுரிந்து வந்தவர் முரளிகிருஷ்ணா. கோயில் சொத்துக்களை பாதுகாத்து பராமரிப்பது, பூஜைகளுக்கான ஏற்பாடுகளை செய்வது, பக்தர்களுக்கு வசதிகளை செய்து தர வேண்டியது செயல் அலுவலரின் பொறுப்பு. ஆனால் முரளிகிருஷ்ணாவோ அம்மனுக்கு காணிக்கையாக வந்த தங்க வெள்ளி நகைகள், பொருட்கள், புடவைகளை கணக்கில் காட்டாமல் மொத்தமாக சுருட்டிவிட்டார். ஞாயிற்றுக்கிழமை ஆபீஸில் யாரும் இல்லாத நேரத்தில் அவரும் மனைவியும் சேர்ந்து நகைகள், பொருட்களை பெரிய பெரிய பைகளில் போட்டு ஆட்டோவில் ஏற்றி சென்றார். இதை ஒரு கோயில் ஊழியர் மோப்பம் பிடித்துவிட்டு பக்தர்களிடம் போட்டுக் கொடுத்து விட்டார். பக்தர்கள் ஆட்டோவை வழிமறித்து செயல் அலுவலரையும் அவர் மனைவியையும் கையும் களவுமாக பிடித்தனர். கோயில் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய அதிகாரி செய்யும் காரியமா இது என கேள்வி கணைகளால் துளைத்தெடுத்தனர். కాడు కీచు నువ్వు ఎవరు తెలుగుని ఎట్లా పోతారు మీరు మీరే ఉండి కూడా మీరే తీసిండేది ఉండి కూడా తీసి మా నాన్నకి తీసినారు మీరు ఉండి కూడా మట్ట కుడిపించారు మీరు పోసు వినోద్ చెప్పినాడా లేదాడా చూడే చెప్పాడండి ఏ ఉండి కూడా చూడడానికి నా కొడుకులే నా కొడుకులు ఇష్టాచారం నా కొడుకులు ஒரு காடு காடு கீச்ச கீச்ச காடு కాడు 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 జల్ది కాడు ఏ తీ ఏం కాదు తీ కాడు కాదు కాడు కాడు కాదు நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க திருடலிங்க, நகைகள் தரமா இருக்கான்னு செக் பண்ணதான் கொண்டு போறோம், அதிகாரிகளிடம் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் கொண்டு போறோம் என முரளிகிருஷ்ணா சமாளிக்க பார்த்தார். உடனே பக்தர்கள் மேலதிகாரிகளுக்கு போன் செய்ய யாரும் பெர்மிஷன் கொடுக்கவில்லை என்பது உறுதியானது. அதைத் தொடர்ந்து கோயில் நகைகள், பொருட்களை திருடியதாக கூறி இருவரையும் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அம்மனுக்கு காணிக்கையாக வந்த 5 கிலோ வெள்ளி, 2 கிராம் தங்கம், 15 புடவைகள் என ரூபாய் 7 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். அதைத் தொடர்ந்து முரளிகிருஷ்ணா மீது போலீசார் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். பிறகு கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். முரளிகிருஷ்ணா சொன்னதை வேறு வழியின்றி மனைவி செய்துள்ளார். அதனால் அவரை போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். அம்மன் கோயிலில் செயல் அலுவலரே நகைகளை திருடி செல்லும் சிசிடிவி வீடியோ காட்சிகள் ஆந்திரா முழுவதும் வைரலானது. இந்த வீடியோவை பார்த்து முதல்வர் சந்திரபாபு நாயுடுவே அதிர்ச்சியடைந்து விட்டார். கோயில் சொத்துக்களை கொள்ளையடிக்கும் அதிகாரிகள் மீது தயவு தாட்சண்யம் இன்றி கடும் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு சந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து முரளிகிருஷ்ணாவை செயல் அலுவலர் பொறுப்பிலிருந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்தனர்.
கோயில் செயல் அதிகாரி முரளிகிருஷ்ணா இதற்கு முன் இதுபோல முறைகேடுகள் செய்தாரா, பொருட்களை திருடினாரா என முழு விசாரணை நடத்தப்படும் என டிஎஸ்பி శివనారాయణస్వామి కూరినారు. ఎర్రదొడ్డి గంగమ్మ ఆలయంలో మురళీకృష్ణ ఈవోగా పనిచేస్తున్నాడు. నిన్న సుమారు 11 గంటల సమయంలో ఆలయం నుంచి వెండి అమ్మవారికి భక్తులు సమర్పించిన వెండి ఆభరణాలు మరియు చీరలు కూడా ఒక ఆటోలో తీసుకొని పోతుండగా రాబడిన సమాచారం మేరకు అతన్ని అదుపులోకి తీసుకోవడం జరిగింది. ఈ విషయం గురించి ఉన్నతాధికారులతో విచారణ చేయకుండా చేస్తే తెలిసిన అంశం ఏమనగా అతనికి ఏ ఉన్నతాధికారి కూడా ఆలయంలో ఆభరణాలు తీసుకుపోవాలని చెప్పలేదు. అందువలన ఆ విధంగా చేయడం చట్టరీత్యా నేరం కాబట్టి టెంపుల్ ఇన్స్పెక్టర్ గారు ఇచ్చిన ఫిర్యాదు మేరకు అతని మీద కేసు నమోదు చేసి ఈ దినము అరెస్ట్ చేసి రిమాండ్కి పంపడం జరిగింది. కారణం ఏమంటే ఆలయంలో ఉండే ఆభరణాలు ఎటువంటి అయినా సరే పై అధికారులు తెలిపి దానికి ఎండోమెంట్ యాక్ట్ ప్రకారం ప్రొసీజర్ ప్రకారం తీసుకుపోవాలి. అవన్నీ పాటించకుండా వాటిని తీసుకుపోతున్నాడు కాబట్టి అతన్ని అరెస్ట్ చేయడం జరిగింది.